வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தவிக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த நடிகர் தாடி பாலாஜி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை புதுச்சேரியில் நேரில் சந்தித்து தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார். உடன் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர்கள் லியோகுமார், சுனில்குமார், குமரன் மற்றும் சிவராமன் ஆகியோரும் இணைந்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு வியாபாரிகளிடம் ஒப்படைக்கப்படாமல் உள்ள கடைகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் சென்று பார்வையிட்டு வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேருந்து நிலையத்தை கட்ட தொடங்கும் பொழுது மீண்டும் தங்களுக்கு கடைகளை ஒதுக்குவதாக அரசு உத்தரவாதம் அளித்ததாகவும், ஆனால் 30 மாதங்கள் ஆகியும் கடைகள் ஒப்படைக்கப்படவில்லை. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது என்று வியாபாரிகள் கூறினார்கள். தொடர்ந்து பேசிய புதுச்சேரி பேருந்து நிலைய வியாபாரிகள் சங்க தலைவர் கதிரேசன், தங்களுக்கு அரசு எதுவும் செய்யவில்லை என்றும், ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார் மட்டுமே எங்களுக்கு உறுதுணையாக உள்ளதாகவும், அரசு உடனடியாக கடைகளை ஒதுக்கவில்லை என்றால் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் கடந்த 30 மாதங்களாகவே கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் பேருந்து நிலையத்திற்கு வரும் பயணிகளும் அவதிப்படுகின்றனர். அரசுக்கு தேவையான 2 கடைகள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. அனைத்து கடைகளையும் திறக்க வேண்டும். உடனடியாக கடைகளை பயனாளிகளுக்கு ஒப்படைத்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்தவர் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என LGK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். தொடர்ந்து 1 மணி நேரத்தில் அனைவருக்கும் மின் விளக்கு மற்றும் மின்விசிறி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. வணக்கம். நம்ம இன்றைக்கி புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே கடந்த 30 மாதங்களாக கடைகள்லாம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி இன்னும் கடைகள்லாம் பூட்டி கிடக்குது. இங்கே வசித்து இந்த கடையை சொந்த உரிமையாளர்கள்லாம் இன்றைக்கி அவதிப்பட்டுட்டு அவங்க வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கும் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் அந்த குடும்பமே இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எவ்வளோ கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல. இது மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பயணிகள்லாம் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வராங்க. ஒரு டீ காஃபி, ஒரு குடிநீருக்கு தண்ணி கூட இல்லாமல் அவஸ்திப்பட்டு இருக்காங்க. ஒரு சாப்பாடு இருக்க இடம் இல்லை. ஆனால் இதே அரசாங்கம் மட்டும் 2 கடையை ஓப்பன் பண்ணி அவங்க மட்டும் ஒரு பால் கடையோ இது வச்சு மட்டும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சட்டம்னா நியாயம்னா எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கணும். ஒன்று பூட்டியிருந்தால் எல்லாமே பூட்டி கிடக்கணும். அது அரசாங்கம் வேணுங்கன்னா மட்டும் அவங்க கடையை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பொதுமக்களோட அவதிக்கும் இங்கே தொழில் பண்ணுறவங்களோட வாயிலையும் அடித்து இந்த மாதிரி கொடுமை பண்ணி இந்த அரசாங்கத்தை கண்டிப்பாக கண்டித்து எதிர்க்கணும். இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து சீக்கிரம் இதே மாதிரி எப்படி ஹவுசிங் போர்டு பூட்டி கிடந்து இன்றைக்கி ஒரே மாதத்தில் இன்றைக்கி எல்லா உரிமையாளர்களுக்கும் சாவி கொடுத்தீங்களோ அதே மாதிரி இன்னும் ஒரு 10-15 நாளில் சீக்கிரமாக முடிவெடுத்து அரசாங்கம் இவங்களுக்கு சீக்கிரமாக அந்த சாவியை கடையை கொடுத்தா அவங்க சீக்கிரம் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வழி பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் ரோட்டில் போராடுவோம். அதுக்காக நாங்கள் இதை ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் வைத்துக்கொள்வோம். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி தலைவர், மாநில திமுக துணை அமைப்பாளர் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அனிபால் கென்னடி அவர்கள் மக்களின் நலனை முன்னிறுத்தி எண்ணில் அடங்காத நலத்திட்ட உதவிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. துரோகங்களும் சோதனைகளும் சூழ்ந்திருந்த போதிலும் அதனை பொருட்படுத்தாது மக்கள் நலனுக்காக தனிப்பட்ட நஷ்டங்களையும் காயங்களையும் பகிர்ந்து கொண்டு அயராது உழைத்து வரும் தலைவராக அனிபால் கென்னடி அவர்கள் விளங்குகின்றார். உப்பளம் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் முதல் சமூக நலத்திட்டங்கள் வரை அனைத்திலும் நேரடியாக களத்திலிருந்து செயல்பட்டு மக்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக திகழ்ந்து வருகின்றார்.
அவரது அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையும் பொதுமக்களிடையே பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. மக்கள் நலனே தனது முதன்மை இலக்கு என்ற கொள்கையுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் அனிபால் கென்னடி அவர்களின் சேவைகள் உப்பளம் தொகுதி வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது. புதுச்சேரி அரியங்குப்பத்தில் உள்ள செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. கோவில் திருப்பணிக்காக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தினை 2 தவணைகளாக கோவில் திருப்பணிக்குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தினர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அரியங்குப்பம் தொகுதி கிறிஸ்துமஸ் விழா ஊர்வலத்திற்காக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் 15,000 ரூபாய் ரொக்கத்தினை குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட கோலாஸ் நகர் பின்புறம் பிரான்ஸ்வா தோப்பு இறக்கம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை வசதி இல்லாததால் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகளிடம் உடனடி நடவடிக்கை எடுத்து சாலை அமைக்கும் பணியை தொடங்கிட வேண்டுமென வலியுறுத்தினர். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கை ஏற்று நகராட்சி அதிகாரிகள் இதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளனர். புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியதில் உள்ளூர் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளனர். பணிகள் நடைமுறையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று அந்த பகுதியில் அதிகாரிகளுடன் இணைந்து பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த சேவைக்காக பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திலிருந்து பொதுமக்கள் பால்குட ஊர்வலம் நடைபெற்று ஆலயம் வந்தடைந்து 23 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயராய் காட்சி தந்து ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை சார்பில் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியினை திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அனுமன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்தியாஞ்சல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முக்தியாஞ்சல ஈஸ்வரருக்கு இன்று காலை முதல் பால், தேன், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதில் திவ்ய மலர்கள், வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய 108 தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட 108 சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்க அபிஷேகம் நடைபெற்றது. சங்க அபிஷேகத்தினை தொடர்ந்து ஏகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருளை பெற்று சென்றனர். அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழா காந்தி திடலில் நடைபெற்றது. இதில் புதுவை சார்ந்த அனைத்து திருச்சபை போதகர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் கலந்து கொண்டார்கள். இதில் கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி குறித்தான ஆடல், பாடல் மற்றும் குறு நாடகங்கள் மூலமாக கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியாக அறிவித்தனர். விழாவிற்காக பாஸ்டர் பால் விக்டர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியை மக்களுக்கு வழங்கினார். இதில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகத்தின் தேசிய செயலாளர் பிஷப் ஜெபாஸ்டின், அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்றக் கழகத்தின் புதுவை மாநில தலைவர் பாஸ்டர் ஜாய் மற்றும் துணைத் தலைவர் பாஸ்டர் டேனியல், மாநில ஒருங்கிணைப்பாளர் பாஸ்டர் ரவி ஜோசப், மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் மீட்பரசன், மாநில பொருளாளர்
பாஸ்டர் சகரியா, மாநில செயலாளர் பாஸ்டர் சுந்தர்ராஜ், தேசிய இளைஞரணி துணை செயலாளர் பாஸ்டர் வேதா மற்றும் மாநில மண்டல தலைவர் டேவிட் வெங்கடேசன், மாநில செயல் தலைவர் பாஸ்டர் தேவகுமார், மாநில அமைப்பு செயலாளர் பாஸ்டர் பிரான்சிஸ் மற்றும் பாஸ்டர் பிரின்ஸ், பாஸ்டர் வெங்லர் சாலமன், வழக்கறிஞர் எபினேசர், தேசிய வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் ராமமூர்த்தி மற்றும் தேசிய தலைவர்களும் மாநில தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரும் புதுவை மாநில திமுக அமைப்பாளருமான சிவா மற்றும் மணக்கல விநாயகர் குழுமத்தின் தலைவரும் மருத்துவருமான நாராயணசாமி, வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஹேமா உணவகத்தில் நடைபெற்றது. மாநில அவைத் தலைவர் செல்வராசு தலைமை தாங்கினார். மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு தலைமை நிர்வாகிகளான பொருளாளர் செந்திலதிபன், மாநில துணை பொதுச் செயலாளர் AK மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் துவங்கி ஜனவரி 14 மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் சார்பாக பெருந்திரளாக கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும் ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் இந்த வழக்கை CBIக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமென மாநில அரசை கேட்டுக்கொள்வது என்றும் 100 நாள் வேலை திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்து ஹிந்தி, சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன், சேகர், எலிசபெத், முன்னாள் அமைப்பாளர் கபிரியேல், பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலமணி, செல்லதுரை, மாநில மகளிரணி தலைவி தமிழ் செல்வி, மஞ்சுளா, மாணவரணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன், சக்திவேல், சரத்குமார், கந்தன், சீராபதி, ராஜ் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்க தலைவர் மோகன் கூறுகையில், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இலவச மனைப்பட்டா கேட்டு பலமுறை முதலமைச்சரை சந்தித்தும் இதனால் வரை தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும், ஆனால் தொகுதி வாரியாக அந்த அமைச்சர்கள் MLAக்கள் முதலமைச்சரை சந்தித்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு இலவசமாக வாங்கி கொடுத்து வந்தாலும் எங்களுக்கு இதுவரை அது கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் வேலை வாய்ப்பிலும் கடந்த காலங்களில் LTC, UTC பணியிடங்களுக்கு ரிசர்வேஷன் வழங்கப்படும் என்றும், ஆனால் இந்த முறை அந்த ரிசர்வேஷன் கூட முன்னாள் ராணுவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்த அவர், காவலர் தேர்விலும் ப்ரமோஷன் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கடந்த 25 வருடங்களாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு இதனால் வரை இந்த அரசு எந்த திட்டங்களையும் எந்த சலுகைகளையும் வழங்கவில்லை என்றும், ஒவ்வொரு ஆண்டும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரியம் மூலம் கொடிநாள் நிதியிலிருந்து 60 வயது கடந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் அனைத்து விதவை தாய்மார்களுக்கும் பண்டிகை கால உதவித்தொகை ரூபாய் 5000 தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக வழங்கப்படுவது வழக்கம். தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தீபாவளி பண்டிகைக்கு 10 நாட்கள் முன்பாகவே சென்ற 2024ஆம் ஆண்டு வரை வழங்கி வந்தனர். ஆனால் இந்த ஆண்டு தீபாவளிக்கு 5 நாட்கள் முன்பு பலருக்கு வழங்கிவிட்டாலும் இன்று வரை சுமார் 70 பேருக்கு வழங்கவில்லை. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விரைவில் இந்த பண்டிகை கால உதவித்தொகை விடுபட்ட அனைவருக்கும் வழங்க உத்தரவிட வேண்டும். அதேபோல் கொடிநாள் நிதி விழாவை கூட முன்னாள் ராணுவ வீரர்களை வைத்து இந்த அரசு நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். எங்கள் துறைக்கென்று ஒரு அமைச்சர் இருந்தாலும் எங்களது அலுவலகம் எங்கே இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரியாது என்றும், இதுவரை எங்கள் அலுவலகம் கூட அவர் வந்ததில்லை என குற்றம் சாட்டியவர், இதுவரை முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைத்து பேசவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றார். தேர்தல் வரவுள்ளதால் எங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் அந்த தேர்தலை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கூடி முடிவெடுப்போம் என புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் தலைவர் மோகன் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.